லீட் டைம் என்ன, எவ்வளோ நாள் ஆகுது? லீட் டைம் என்னன்னாக்கா நீங்கள் ஸ்டாக்கை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அது வந்து உங்கள் கூட வந்து உங்கள் குடோனுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இடைப்பட்ட காலம் வந்து லீட் டைம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்டர்னல் ப்ராசஸ் டைம், உங்கள் ப்ராசஸிங் டைம், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் இதில் வந்து இதெல்லாம் போடுறீங்க, எவ்வளோ வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும், எந்தெந்த டைப்பு வேணும், எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஜூட்டு வச்சிங்களேன், ஜூட்டு வந்து உங்களுக்கு ஜூட் பேக் செய்ய போகிறீங்க. ஸோ ஜூட்டு வந்து ஒன்று காதிபோர்டில் வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வாங்கலாம். வெஸ்ட் பெங்காலே பொதுவாகவே அங்கே தான் அதிகமாக அந்த பொருள் கிடைக்கும், ஜூட். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு டைம் ஆகுது, 2 நாள் 3 நாள். இப்போ சில பெரிய கன்சர்ன் வச்சிங்களேன், பெரிய கன்சர்ன்லாம் தனியாக ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக இன்னொன்று போட்டு அதுக்கு ஒரு ஆஃபீஸரு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் ஆளுங்க உங்கள் அக்கௌண்ட் எடுக்கிற போனீங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ் எவ்வளோ போனோம், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எத்தனை ஸ்டாக் வேணும் அப்ரூவல் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு டைம் ஆகும், அது ப்ராசஸ் டைம். அதுக்கடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சப்ளை அவன் ஒரு டைம் எடுத்துக்குவான். அவனுக்கு வந்து பஸ்ஸே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எடுத்த உடனே அவன் வந்து வந்தவொடனே ஆர்டர் வந்தோடனே ஃபோன் பண்ணிச்சோடனே ஈவன் அனுப்பிச்சோடனே உடனே அடுத்த வராது. எனக்கு அவனுக்கு ஆல்ரெடி பெண்டிங் ஆர்டர் இருக்கும். அவனுக்கு அந்த பெண்டிங் ஆர்டர் கம்ப்ளீட்டாக ஒன்றுனா ஆர்டர் வரும்போது அவனுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவான், சப்ளையர் ஒரு டைம் எடுத்துக்குவான். சப்ளை அதுக்கு அடுத்தது சப்ளை டெலிவரி லாரியில் போடுவான், இல்லாட்டி ட்ரெயினில் வேகன் இதில் போட்டோன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினில் வந்து உங்களோட வந்து சேர்ற வரைக்கும் அது உண்டான டைம். அந்த டைம் தான் லீட் டைம் முக்கியமானது. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் சுருக்கலாம், ஆனால் இது ரெண்டும் நீங்கள் உங்களால் சுருக்க முடியாது, டைமை குறைக்க முடியாது. இந்த டைம் வந்து முக்கியம், லீட் டைம் ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த சப்ளையர் 4 சப்ளையர் இருக்குன்னு வச்சிங்களேன், 4 சப்ளையில் எந்த சப்ளையர் குறைந்த டைம் எடுக்கிறானோ அவனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே சமயத்தில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, குவாலிட்டியை வந்து இன்டாக்டாக இருக்கணும். எந்த 3 சப்ளையர் இருக்கு வச்சிங்களேன், 3 சப்ளையர் எந்த சப்ளையர் குவாலிட்டியோட சீக்கிரமாக தரானோ அந்த சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணணும்.